My dear students and parents, this is Daniel and welcome back to Vishal. ஆல் இண்டியா கோட்டாவை நடத்தக்கூடிய எம்சிசி இந்த கவுன்சிலிங் அத்தாரிட்டிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எல்லாருக்குமே கோபத்தை அல்லது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வெறுப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டாவில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, எக்ஸ்டென்ஷன். ஸோ மறுபடியும் ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறது மூவ் ஆகியிருக்குது. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இஸ் அகைன் எக்ஸ்டெண்டட். எனக்கு தெரியும் இதை கேட்குற நிறைய பெற்றோர்களுக்கு இது வேண்டா வெறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் வேறு வழி இல்லை, நமக்கு இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்டாக இருக்குது. 8ஆம் தேதி இன்றைக்கி ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் இன் ரெஃபரன்ஸ் டு மெனி ரிக்வெஸ்ட் being received from NRI RCW candidates on ongoing court cases, the competent authority has decided to extend further the choice filling of round 1 of UG counseling. ஸோ ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் இன்னும் ஒரு முறை எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ எது வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி சாயங்காலம் 6:30 8ஆம் தேதி சாயங்காலம் 6:30 9ஆம் தேதி நைட்டு 11:59 PM வரைக்கும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத கொண்டு போயிருக்கிறாங்க. சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது 9ஆம் தேதி 6 மணி சாயங்காலம் 6 மணிலேருந்து 9ஆம் தேதி நைட்டு 11:59 PM வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது இருக்குது. ரிசல்ட் எப்போ சார் விடுவாங்க அப்படின்னா, இது திரும்ப ஒரு தடவை தள்ளி போகுது. 11ஆம் தேதி ஆகஸ்ட் 11 அன்றைக்கி தான் நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வருது. இதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு எதுவும் கை வச்சுருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நீங்கள் மனசில் நினைக்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டில் எக்ஸ்டென்ஷன் வராதுன்னு நம்பலாம். பிகாஸ் தமிழ்நாடு ஆல்ரெடி ரிசல்ட் சொன்ன டேட்டே கொஞ்சம் தள்ளி தான், 14th அன்றைக்கி தான் ரிசல்ட் விடுறாங்க. ஸோ அதனால் அதில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவை நடத்தக்கூடிய இந்த எம்சிசிக்கு ஆக்சுவலாக மாணவர்கள் நலன் சார்ந்து சற்று யோசிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது. ஒரு ஆசிரியராக, ஒரு கல்வியாளராக நான் பார்க்குற பார்வை அப்படிங்கிறதும் இதுவாக தான் இருக்குது. மாணவர்கள் முதல் கட்டத்தில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, they have scored a good score இல்லைங்களா, அவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் மாணவர்களுடைய மதிப்பெண்களின் அடிப்படையில் அவங்க கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு எக்ஸ்டென்ஷன் 5 தடவை 6 தடவையாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க ஒரு ரவுண்டை. ஒரு தடவை பண்ணலாம், 2 தடவை பண்ணலாம், சரி ஓகே, அது ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ அல்லது ஏதோ ஒரு டிலே அப்படின்னு சொல்லலாம். 5 இது 6வது எக்ஸ்டென்ஷன் கவுன்சிலிங். ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது 6வது முறையாக எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுங்கிறது தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். வேறு வழி இல்லை, நமக்கு இதுதான் அப்படிங்கிறது தான் இருக்குது, நம்ம இதை வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு வேளை ஆல் இண்டியா கோட்டா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் 2-3 நாட்கள் அப்படிங்கிறது இருக்குது. 11ஆம் தேதி தான் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.